ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க. ஐயா சிவாய நமக. சொல்லுங்க. அதாவது வீட்டுக்குள்ள கொலை நடந்தது. அப்பனை சரி, கொண்டேன், மகனை கொண்டேன், புருஷனை கொண்டேன், கள்ளக்காதலை கொண்டேன், சரி, நாட்டுக்கு நாட்டு பாம்பு வச்சானுங்க. எல்லாம் சரி, ஓகே. இது என்ன கிரகம் நடக்கட்டும். சரி. அங்க சுத்தி இங்க சுத்தி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு நேத்து ராஜபாளையத்துல கோயில்ல இருந்த காவலாளிய கொலை பண்ணிருக்கானுங்க 2 பேரை. உள்ள சரி. இருக்க உண்டியில உடைச்சிருக்கானுங்க. உங்க நைனா சிவபெருமான் என்னதான் பண்றாரு அப்படி? ஓ, கொலகாரனே அந்த ஆளுதான் ஐயா. பெரிய கொலகாரன் அவன். எங்க அப்பா இருக்கான் பாருங்க. ம், பெரிய கொலகாரன். நான் சொல்லல, அவனே சொல்றான். ம். மண்ணால் உன்னை மனைந்து பல மாய்கையினால் உன்னை வகுத்தேன். எப்படி? மண்ணால் உடைமணிந்து பல மாய்கினால் உடைத்தேன். அடுத்து என்ன சொல்றான்? உண்டாக்கி வைப்பதும் நான், உலகில் அழிப்பதுவும் நான் மகனே. ஏகமதாய் நிறைந்த பரன் இருந்துலகை ஆளுகிறேன். கண்ணு மக்கா என் சூத்திரத்தை கண்டறிந்து வாருங்கப்பா. 13 பாடுகிறேன் சிவகாண்டங்க. எங்க இருந்து பாடுறான்? 13. நெஞ்சு ஈக்கெலும்பு 13 இருக்கு. இதயம் உள்ள இருக்கா, அதுக்குள்ள இருந்து பாடுறான். ஏன்டா, உலகத்துல உண்டாக்குறது, உன்னை படைக்கிறது நான் தான், உன்னை கொல்றது நான் தாங்க. பெரிய கொலகாரன் வந்தான்யா சிவபெருமான் தான். அவனை போய் பிடிச்சிட்டு வாங்கய்யா. என்ன பத்தில கொலகாரன் வந்தான். அழகாப்பா சொல்றான் பாருங்க. உண்டாக்கி வைப்பதுனால் உலகில் அழிப்பது நான் மகனே. அதுவும் மண்ணால் உடைமை. இந்த உடம்பை எப்படி படைச்சானா? அன்னத்துல இருந்து படைச்சேங்கிறான். அண்ணாத் பவந்தி பூதானி பர்ஜன் யாதன சம்பவம் எச்சன பதி பர்ஜனி எச்சன கர்மசூத்துவகாங்க. அதனால அங்க பாருங்க, அன்னத்திலிருந்து உயிர்களை தோற்றி வைத்தேங்கிறான். அது என்ன? மண்ணால் உடைமணிந்து பல மாயினால் உடையது. ஒரு கொலகாரன், பெரிய கொலகாரன் வந்தாயா. இதுக்கு எதுக்கு படைக்கணும் அப்புறம் கொல்லணும்? எனக்கு நான் அவன்கிட்ட நிஷ்டையில நானும் எங்க அப்பனும் பேசுவோம்ல. பேசும்போது அவன் என்கிட்ட சொல்றது என்ன? நீங்க செஞ்ச கர்மான்னு சொல்லுவான். அதனால இங்க பாருங்க, அவனே சொல்றான் பாருங்க. கூத்தாடி கூத்தாடி நான் கொள்ளி வைத்து போறேனடா. கொள்ளி வைக்கும் குமரனடா. கொப்ப நந்தி ஈசனடா. பள்ளி கணக்கனடா. நான் பள்ளியிலே ஆடி வாரேன். கங்கை நீராடி வாரேன். கிழவன் பண்டார கூத்தாண்டி வெள்ளானை மீதி இருந்து விளையாடி பாடுகிறேன். பேசுற என்னையும் கொல்ல போறான், கேட்கிற உங்களையும் ஒரு நாள் கொல்ல போறான். உலகத்தில் உள்ள அனைத்து பேரையும் உண்டாக்குறது நான் தான், எல்லாத்தையும் நான் தான் கொள்றேங்கிறான். பெரிய கொலகாரன். அது ஒண்ணு விளையாட்டு பாருங்க. வெள்ளானை மீதி இருந்து விளையாடி பாடுகிறாங்க. அவனுக்கு நக்கலை பாருங்க. கூத்தாடி கூத்தாடி கொல்லி வைக்கிறானா நமக்கு. கொல்லி வச்சுட்டு ம், நக்கலை பாருங்க. வெள்ளானை மீதி இருந்து நான் விளையாடி பாடுகிறேன். எப்படி எவ்வளவு கொல்லிட்டு பாடுறானா. ஆனா என்ன கொல்ல ம், மாட்டேங்கிறான் ஐயா. நான் என்ன கொண்டாந்து வைக்கலாம், அவங்ககிட்ட பேர் பண்ணி என்ன கொல்ல மாட்டேங்கிறானே படுவாவி. கேட்டுக்கிட்டே இருக்கேன், கூப்பிடுறான்னு. இங்க பாருங்க, எங்க ம், அப்பன் சாதாரண ஆள் கிடையாது. வேற சொல்றான் பாருங்க. 50க்குள்ள அதிசயம்தான் அறிந்திடுங்கோ கண்ணு மக்கா. குடியிருந்து 5 யுகம் நான் கொள்ளி வைத்து போறேனடா. 1 2 5க்குள்ளே உலகடைக்கு அரசாள்வேன் கண்ணு மக்காங்க. 1 2 5க்குள்ளே உலகடைக்கு அரசாள்றேன். குடியிருந்து 5 யுகம் கொள்ளி வைத்து போறேன். யுகத்துக்கு கொள்ளி வைக்கிறேன் நான் தாங்க. மொத்த பேரையும் கொல்ல போறான். பெரிய கொலைகாரன். இவனுக்கு என்னையா கொல்றது? நீ என்னையா கொல்றது? 10 பேர் 20 பேர்னு. நான் மொத்த பேரையும் நான் கொல்லுவேங்க. பெரிய கொலைகாரன். ஐயோ, ம், ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க ஐயா. அவன் உடம்ப மட்டும்தான் ஐயா கொல்றான். உனக்கு மோட்சத்தை கொடுக்குறான் ஐயா. இன்னைக்கு இல்லடா, நாளைக்கு மரணம் நிச்சயம் உண்டு. ஒரு ஒரு ஜீவாத்மா ஒரு தாய் கருவயிற்றுல உருவாகும் பொழுதே அவன் முன்வினை ஒரு பிறவில என்னென்ன பாவங்கள் செய்தாலும் அதன்படிதான் படைக்கப்படுறான். அதன்படி அவனுக்கு மரணம் எழுதப்படுது. இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், என்ன எப்படி கொல்லுவானே தெரியாது. ம், என்ன விபத்துல கொல்ல போறானா? என்ன பாம்பு, ஏற்கனவே ஒரு பாம்பு கொத்திச்சு பொழைச்சிக்கிட்டேன். என்ன பாம்பு கொத்தி பாம்பு கடிக்க வச்சு என்ன கொல்ல போறானா? எனக்கு அதுவும் தெரியல. ம், அதனால இங்க பாருங்க. ஏங்க, அவன் இந்த உடலை தான் ஏன் கொல்றான்? நல்ல பிள்ளைகள் எங்க அப்பாவை தேடணும்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ம், கனியான மோட்சம் கைலாசமே தருவாங்கிறான். அல்லல் பிறவி அறுப்பானை ஒன்று. இந்த பிறவிங்கிற பெருங்கடல் துன்பத்துல இருந்து எங்க அப்பா ம், என்ன பண்றான்? மோட்சத்தை கொடுக்குறான். இவன் உடம்பதான் ஏன் கொல்றான்? இந்த உடம்ப நீ காப்பாத்தவே முடியாது. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு மரணம் உறுதி. ம், அதனால இங்க பாருங்க, அந்த கோயிலுக்குள்ள இருக்காம பாருங்க, பெரிய கொலகாரன். ம், நீங்க கொலகாரன்ட்டு போய் ஏன் காப்பாத்தலன்னு கேட்டீங்கன்னா, அவன் தான் நான் தான் கொல்றேங்கிறான். எப்படி? அதனால இங்க ம், பாருங்க, இந்த கலியுகம் முடிய போகுது. மனிதர்கள் இரக்கம் மற்றும் இறக்கப்பட தகுதி இல்லாதவனா நிறைய 90% மாறிட்டான். ம், அதான் சாமி சொன்னான். காராம்ப சுவதனை கங்கை கரையில் கொள்ள கண்டகளியாச்சே சிவனேங்க. எங்க அப்பா மகாவிஷ்ணு சிவன்ட்ட உரையாடுறான். சிவனே, கலியுகம் அழிய போற நாள்ல காராம்ப சிவையே கங்கை கரையில கொள்ளுவானேன்னா. யோ, ம், ஒரு பசுமாடு தாய்க்கு சமமானதுயா. அது பாலையும் குடிக்கிற, அது மடுவையும் அறுத்து திங்கிறிய. ஏன்டா அப்ப எப்படிடா கடவுள் உங்க மேல இறக்கப்படுவான்? நீ எனக்கு, எங்க அப்பா என்ன அவ்வளவு மோசமானவன் கிடையாது. நம்ம தகுதி இல்லாம ஆயிட்டோம். நம்ம இறக்கப்பட தகுதியற்ற மனிதர்களாக நான் மாறிட்டேன். என்ன, நானே பெரிய அயோக்கியப்ப. அதனால இங்க பாருங்க, எங்க அப்பா மேல எந்த குறையும் சொல்லாதீங்க. அவன் கொலகாரன் தான், பெரிய கொலகாரன். அவனே ஒத்துக்கிட்டான்.
புரியுதா உங்களுக்கு? அதான் சாமி ம். சொல்றான்ல, நந்தி சொன்ன உபதேசம் மக்கள் நாள்தோறும் கேட்டிருந்தும் நீலனுக்கு மூர்க்கனுக்கு சொன்ன நெட்டூரம் போலாச்சே, முன்னும் பின்னும் சொல்லி இருந்தும் முழு மோசம் ஆகி போச்சே, புத்தியினால் கெட்டவரே பிழைக்க மதி தேடுங்கப்பா, இனி ஆதிபரன் ஜோதி நான் அதிகாரம் செய்ய வரேன். ஆதி புத்தின நந்தி சொன்ன உபதேசம் மக்கள் நாள்தோறும் கேட்டு நீலனுக்கு மூர்க்கனுக்கு சொன்ன நெட்டுரம் போலாச்சுங்க. எத்தனையோ அவதாரங்கள் பண்ணி என் பிள்ளைகளுக்கு புத்தி சொன்னேன். இவன் எவனுமே மோட்சத்துக்கு உண்டான வழியை தேடல. முக்குணங்கள் ரஜஸ் தமஸ் சாபிபுய சத்துவம் பவதி பாரத 3 குணங்களினால் கவரப்பட்டு முக்குணங்கள்ங்கிற அந்த மாயில பெண் பொன் மண்ணுங்கிற பேராசையில மூழ்கி எந்த உலகத்துல 90% பேர் என்ன தேடுறதே கிடையாது. ஆனா 10% பிள்ளைகள் அப்பாவை தேடுறான், எங்க அப்பாவை தேடுறான், அவன் மோட்சம் அடைஞ்சிருவான். மீதி எவனுமே முக்தி அடைய முடியாது. சாவு இப்படிதான் சாவு அடிப்பேங்கிறான். நான் சொல்லல, குடியிருந்து 5 யுகம் கொல்லி வைத்து போறேன், கூட்ட கூட்டமா கொல்லி வைப்பேங்கிறான். இன்னைக்கு உலகம் ஃபுல்லா எவ்வளவு மரணம் நினைக்க, எங்க பார்த்தாலும் துர்மரணம். அதையும் சொல்றான், நாளுங்கூறுகளாச்சே நருளும் பெருகளாச்சே நாமும் சடையிலானேங்க. இன்னைக்கு இனி ம். பிறக்கிற குழந்தை, இனி பிறக்கிற ஆத்மா கசப்பா இருக்கான்னு சொல்றது இது அப்பா சிவபெருமானுடைய வார்த்தை, உண்மை இது. என்ன சொல்றான், இனி இனி பூமியில இப்போ கலியுகத்துல இருக்க பிள்ளைங்க, ஐயோ இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்குங்கிறான். 4 குறிக்கிறோம், 90 பூரண ஆயுள் கிடைக்காது எவனுக்குமே, அற்ப ஆயுள்ல சாக வேண்டி இருக்கோங்க. எப்படி கொள்ளுவானே தெரியாது, அகால மித்ரு அனுப்புவேங்கிறான். அதான் சொல்றான், தபாமிய கமகம் வருஷம் ஜம்ச அமுதம் மிஸ்ர சைவம் சத சாக மச்சுனாகிறான். அதாவது இந்த உலகிற்கு தந்தையும் தாயும் பாட்டனும் அறியத்தக்கனும் புனிதமான ஓங்காரம் ரோக்கி அஜித் சாம யோசனம் சந்திரனும் சூரியன் நான் தாங்கிறான். இந்த பூமியில மழை பெய்ய வைக்கிறது நான் தாங்கிறான், தடுத்து நிறுத்தினது தாங்கிறான், உலகத்துல படைக்கிறதெல்லாம் நான் தாங்கிறான், அந்த உலகத்தை அழிக்கிற மகா காலனும் நானே அவன்கிறான், படைத்தவற்றை அழிக்கிற மகா காலனும் நானேங்கிறான். பெரிய பெரிய கொலகாரையா அந்த சிவபெருமா இருக்காம பாருங்க எங்க அப்பன். ஐயா அதெல்லாம் சரிதே, அதுக்காக கோயில் இருக்கவனே கொள்ளணுமா? யோ அவன் கர்மவினை எடுத்து பாருங்கய்யா, யாருக்கு ஏன் தெரியும்? நான் எப்படி சாமி எனக்கு தெரியுமா? உங்க மரணம் உங்களால சொல்ல முடியுமா? இங்க புரிஞ்சுங்க ஐயா, இங்க எல்லாம் முன்பே தீர்மானிக்கப்பட்டிருக்குது. இங்க பாருங்க, அதான் எங்க அப்பா சொல்ற பாருங்க, உச்சி கிரகமடா உங்கள் ஒருவருக்கும் தெரியாது, என் பட்சம் உண்டால் போதுமடா, பகையில்லை என் மகனே யாருக்கும் பதறாதே, அச்சமில்லை என் மகனே ஏடு தந்தேன் உன்கையிலே, எழுத்தாணியும் கூட தந்தேன், பட்டையும் தந்தேன் பகை திருப்பன் பதற. பிள்ளைகளே 9 நவகிரகம் இருக்கு. அந்த 9 நவகிரகங்களையும் இந்த பூலோகத்துல பிறக்கக்கூடிய உயிரினங்கள் எப்படி மரணிக்கணும், எப்படி வாழணும், இங்க எவன் மந்திரி ஆகணும், எவன் சிஎம் ஆகணும், எவன் பிரதமர் ஆகணும், எல்லாம் அந்த நவகிரகங்களை பதிக்கப்பட்டிருக்கு. அதுல 3 காலமும் பதிக்கப்பட்டிருக்குது. அதாவது இப்போ இந்த பூமியில ஆதி நடு முடிவு இந்த 3 கிரகத்துல இருக்கு. அதன்படி ஒவ்வொரு ஜீவராசிகளுடைய மரணம் நிகழுங்கிறான். எனக்கு எப்படி மரணம்னு எனக்கு தெரியாது. இப்ப நான் அடுத்தவங்க மரணத்தை பத்தி நான் பேச விரும்பல, எனக்கு தெரியாது. ஆனா என்னுடைய ம். மரணமும் முன்பே தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அது எப்ப எங்க எப்படி நடக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா எங்க அப்பாவுக்கு தெரியும். ஆனா எங்க அப்பா உடலை மட்டும் தான் கொள்றான். எவன் அந்த ஆத்மா நல்ல ஆத்மாவான்னு வச்சுக்கோ, அப்பாவை தெரியுது ஆத்மான மோட்சத்துக்கு போயிடும், அவ்வளவுதான். பிறவிங்கிற துன்பத்துல இருந்து விடுதலை கொடுத்துட்டான். விடுதலையா, மரணங்கிறது பெரிய விடுதலை. என்னமோ நினைச்சிட்டு இருக்கானுங்க இவனுக்கு, மரணம்னா ஒரு இது அழிவே கிடையாது, நீ ஆத்மாயா, உன் உடல் தான் அழியுது. அதான் அப்ப எங்க அப்பன் சொன்னான், செடிகளைத்து வேட்டையாடி தெளிந்த முயல் பிடிக்க வந்தேன், அதிகமுள்ள வெடிகள் கொண்டு அமைத்து வைத்து சுட்டிடுவேன், பழிபாவம் செய்திடுவேன், பார்த்து இருங்கோ கொஞ்ச நேரத்திலேங்க. எங்க அப்பா என்ன சொல்றான், பிள்ளைகளை செடிகளைத்து வேட்டையாடி தெளிந்த முயல், நல்ல பிள்ளைகள் நல்ல ஆத்மாக்களை அறுவடை பண்ண வந்தேங்கிறான். இவன் உடலை பார்க்காதீங்க, அந்த பூலகம் குருஷேத்திர யுத்தம், இது திறந்து வைக்கப்பட்டிருக்க சொர்க்க வாயில். நீங்க அப்பாவை தேடிட்டீங்க, உன் மரணம் எப்படி நடந்தாலும் உனக்கு மோட்சம் தான். ஒருத்தன் என்ன கொண்டுட்டான்னு வச்சுக்கோங்க, என்னைய ஒருத்தன் கொலை பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, எங்க அப்பாவை தேடினா எனக்கு மோட்சம், அவ்வளவுதான். நான் விபத்துல செத்தாலும் எனக்கு மோட்சம், என்ன பாம்பு குத்தி நான் செத்தாலும் எனக்கு மோட்சம், ஏற்கனவே உனக்கு கடிச்சிச்சு, இனி அடுத்து கடிச்சாலும் மோட்சத்துக்கு போயிருவேன். அதனால புரிஞ்சுக்கோங்க, நான் காரணம் இல்லாம சொல்ல மாட்டேன், நான் சொல்லல, இது எல்லாம் எங்க அப்பாவோட வார்த்தை. எல்லா ஜீவராசிகளுக்கும் முன்பே இந்த தீர்மானிக்கப்பட்டிருக்குது, பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் நீ அடுத்த கதி என்னங்கிறது எல்லாம் தீர்மானி. அதான் சொன்ன சாதுர்வனியம் மாயா சிஸ்டம் குணகர்ம விபாசங்கிறான். கர்மத்தின் அடிப்படையிலே நான் உயிரினங்களை தோற்றுவிக்கங்கிறான். யோ பொக்கிஷம் எங்க அப்ப, அவன் கொலை பண்ணல, உடம்பதையா கொள்றான், உங்க ஆத்மாவை கொள்றது இல்லையா? அந்த இறந்து போன 2 ஜீவன் அழியல, அது எங்க அப்பாட்ட போயிருக்கும், மோட்சத்துக்கு போயிருக்கும், விடுதலை. அதனால நான் இந்த கொலையை நான் நியாயப்படுத்த மாட்டேன். பெரிய கொலைகாரன் எங்க அப்பா சிவபெருமான் தான், முடிஞ்சா போய் புடிச்சுக்கோங்க. அவன் கண்ணுக்கு புலப்படுவானா, புலன்களுக்கு நான் புலப்படாதவன்கிறான். காயக்காரன் மாயசித்தம் நான் உங்கள் கண்காணா பரிவலியன், அவரவர் செய்யும் குற்றம் உங்கள் ஆண்டி நான் அறிவினடா. பேசுற நான் செய்யற குற்றம் அவனுக்கு மறைவாள்ல, நீங்க செய்யற குற்றம் மறைவாள்ல. இந்த அரசியல்வாதி பயிலுக எங்க அண்ணாமலை வெளியிட்டார் பாருங்க பட்டியலு,
இவனுகள் எவனுமே உலகம் முழுவதும் எடுத்துருங்க, இவனெல்லாம் சுண்டக்கா. உலகம் முழுவதும் நடக்கிற குற்றங்கள் எதுவுமே அவனுக்கு மறைவல்ல. எல்லா ஜீவராசிகள் செய்யக்கூடிய பாவ கர்மம் இருக்கு, அவன் தான் தண்டனை கொடுக்குறான். ஈஸ்வர சர்வபூதான ஹிருதய சூட்சும திஷ்டதி பிரமாயன் சர்வபூதானி யந்திரோட மாயங்கிறான். எல்லா இதயத்திலும் நான் தான் இருந்து எல்லா உயிரங்களும் இதயத்தில் இருக்கிறேன். நான் தான் அவர்களுடைய கர்மனை கேட்டவர் நடக்க செய்கிறேன்கா. காலத்தை கணக்கிடுவதில் நான் காலன் தண்டித்து அடக்குவதில் நான் யமன்கிறான். யமனும் நான் தாங்க. அப்ப யார் கொள்றே அவன் தான் பெரிய குற்றவாளி அவன். அவனை புடிங்கியாம இல்ல கையில கிடைச்சான்னு வைங்க. ஆனா கிடைப்பான். எப்படி கிடைப்பான் அதையும் சொல்றான். அவனை நீ பார்க்க கொண்டான வழியை எப்படி வழியா? மூக்கு சுளியும் முச்சுளியும் முத்தி முத்தி நோக்கு சுளியாய் நேர் நில்லு என் மகனே பரமான பட்டணத்தில் பார்வை கொண்டே நாட்டி சிரமானது விரித்து சிறை போல் இருமன். எங்க அப்பாவை பார்க்கணும், நீங்க நிஷ்டையில பார்க்கலாம். எல்லா மனிதர்களும் எங்க அப்பாவை பார்க்கலாம். நீங்க எங்க அப்பாட்ட பேசலாம். உங்க மூக்கு சுழி நெத்தி புறத்துல இருக்க ஆத்மா உங்க கண்களை மூடி உங்க ஏகாசரங்கிற அந்த ஓம் என்ற ஏகாசரத்தை நீங்க உச்சரித்து உங்க பார்வையை நெத்தி புறத்துல செலுத்தீங்களா, உங்களுக்குள்ள தேடினீங்கன்னா எங்க அப்பாவுடைய அந்த பரமான பட்டணம் அந்த கைலாசம் தெரியும். அப்புறம் அவனுடைய திருநடனம் நீங்க பார்க்கலாம். இப்ப நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, நீங்களே பார்க்கலாம். எல்லா உயிர்களுக்கும் பார்க்கலாம். நாளை எங்க அப்பாட்ட பேசுவேன், ஏன்டவும் பேசுவான். நீங்க நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. எப்படி நம்புவீங்க? நிஷ்டையில் நீங்க அவனை பார்க்கலாங்க. பெரிய பொக்கிஷங்கவன் என்ன சொல்றான்? குடியிருந்து 5 யுகம் கொல்லி வைத்து போறான். நான் தான் இந்த கலியுகத்தை கொல்லி வைக்க போறேங்கிறான். தர்ம யுகத்தை படைக்கிறதுக்காக இது எல்லாம் செய்ய போறான். புரியுதா உங்களுக்கு? சாமி சாதாரண ஆளு கிடையாது. 1, 2, 5க்குள்ளே உலகடிக்கு அரசாளுவேன் கண்மகாங்கிறான். பஞ்சபூதங்கள் 5, மனமறிவு அகங்காரம் 3, 8 இயற்கை என்னுடையங்கிறான். மண்ணென்று காற்றென்று மீரென்றும் மனமறிவு அகங்காரம் என 8ஆக பிரிந்தது என்னுடைய இயற்கைங்கிறான். புரியுதா உங்களுக்கு? 8 இயற்கை. அந்த இயற்கையில தான் ஜீவாத்மா எல்லாத்தையும் அனுபவிக்கிறான். புலனுறு பொருட்கள் வெளியில இருக்கிறது. அந்த புலன்களில் முக்குணங்கள் ரஜஸ்தம சாபிபி சத்துவம் பகுதி பாரதாங்க 3 குணம் நான் தாங்கிறான். இந்த முக்குணங்களுக்கு அதான் என்ன சொல்றான்? இந்த முக்குணங்கள் வடிவான இந்த போகத்தினால் இந்த மனிதர்கள் மூழ்கி இந்த முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவன்மான அதாவது சத்திய ஆனந்தமயமான பரமாத்மாவான என்னை அறிவதில்லைங்கிறான். நம்ம 3 குணங்களே மயங்கிறோம். வெளியில கிடைக்கிற பொருள்கள் மேல ஆசையை பிடிச்சி பெண்ணு பொண்ணுங்கிற மாயில மூழ்கி நம்ம நாசமா போயிடுறோம். அதுக்கு காரணம் எங்க அப்பா கிடையாதுங்க, அதுக்கு நீங்க தான் காரணம். இன்னைக்கு அணு ஆயுதம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான் பாருங்க. அந்த அணு ஆயுதமும் நான் தாங்கிறான். அதை நம்மள கொல்ல போறதே அவன் தான் சொல்றான் பாருங்க. அணு ஆயுதமும் நான் தான். என்ன சொல்றான் பாருங்க? அண்டபகி ரெண்டம் வெள்ள ஆயுதம் வந்திருக்குதடா, அண்டபகி ரெண்டம் வெள்ள ஆயுதம் வெடித்ததுண்டால் துண்டு துண்டாய் போய் விடுவீர். துணை உண்டோ உங்களுக்கு குளத்தை கெடுக்கின்ற கோடாரி காம்பது போல் உங்களுடைய பாவம் உங்களுக்கு சத்துருவாய் இருக்குதடாங்க. பிள்ளைகளே, அண்டபகிரண்டம் கண்டம் விட்டு கண்டம் தாவி அடிக்கக்கூடிய ஆயுதங்கள் அது எல்லாம் நான் தாங்கிறான். அண்டபகிரண்டம் அந்த ஆயுதம் வெடிச்சுன்னா நீங்க எல்லாம் துண்டு துண்டா போயிருவீங்க. நான் தான் துண்டு துண்டா ஆக்குறேங்கிறான். எதுக்குன்னு கேட்டா என்ன சொல்றான்? பிள்ளைகளே, நீங்க 7 பிறவி கொடுத்தேன், 84 பிறவியும் கொடுத்து உங்களுக்கு கொண்டு பார்த்துட்டேன். நீங்க என்ன அடைகிறதா தெரியல. அதனால மொத்தமா அழிச்சு நான் தர்மயுகத்தை படைக்க போறேங்க. ஆயுதம் நாங்கிறான். சிவபெருமா அவன் தான் என் கொலகாரன், பெரிய கொலகாரன். அப்புறம் என்ன சொல்றான்? பிரம்மன் பகைத்ததுண்டால் நீங்கள் பேசாமல் போய்விடுவீர். விஷ்ணு பகைத்ததுண்டால் வெறியாட்டம் கண்டிடுவீர். ருத்ரன் பகைத்ததுண்டால் உயிர் பிழைக்க மாட்டீரப்பா. காலனும் வந்ததுண்டால் உங்களை கைப்பிடியாய் கொண்டு போவான். இத்தனை பேர் சேர்ந்திருக்க ஈசன் என்ன செய்வேனடா? அவரவருக்கு இட்ட குறை ஆதிமுன் என்ன செய்வேன்? நடுத்தீர்ப்பு 4 இருக்க 4 எடுத்து வருகிறாங்க. இது நான் விளக்கம் கொடுத்தா 2 நாள் ஆகும். கேட்க உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. அதான் எங்க அப்பன் சொன்னான். அதான் சாமியை சொல்றான்ல, பெற்றோர்கள் கண்டு கொள்வார் பேசரிய என் மகனே, கற்றோர்கள் கண்டு கொள்வார் கண்ணே திருமகனே. நான் சொன்ன இந்த உபதேசம் அப்பாவுடைய வார்த்தை, என் வார்த்தை இல்ல. இதெல்லாம் நீங்க அப்பாவை நம்புனீங்கன்னா, உண்மையா அப்பாவை நீங்க தியானிச்சீங்கன்னா அதுக்கு அர்த்தம் கொடுப்பான். அதனால அங்க இருங்க, உலகத்தை அழிக்க முடிவு பண்ணிட்டான். சாமியை சொல்றான்ல, கொட்டி முளைக்கிடுவேன் குடிகரை ஏறு மட்டும் பொய் காற்று அடிக்குதடா, பெரு வெள்ளமதாய் போகுதடா, கொம்பு சத்தம் கேக்குதடா, வம்பு களி அழியுதடாங்க. புயல் காற்று வெள்ளம் அழிக்கிறது நான் தாங்க. பெரிய கொலகாரங்க. உடலதாயா கொள்றான், உங்க ஆத்மாவை கொல்ல மாட்டான். அப்பாவை தேடிங்கன்னா மோட்சம், கனியான மோட்சம் கைலாசமே தருவேங்கிறான். நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, எப்ப என்ன போட்டு தள்ளுவான், எனக்கு விடுதலை கிடைக்கும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். போட மாட்டேங்கிறானே, என்ன செய்ய? அதனால அங்க பாருங்க, எங்க அப்பா உடலதாயா கொள்றான், இந்த ஆத்மாவை கொள்றது இல்ல, அவனுக்கு மோட்சம் கொடுக்குறான். என் அப்பாவை தேடு. மரணங்கிறது பெரிய விடுதலையா? இவனுக்கு என்னமோ மரணம்னா பெரிய துன்பம் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா படுவாவிகளா, மரணம் பெரிய விடுதலை. எனக்கெல்லாம் எப்ப கொடுப்பான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கொடுக்க மாட்டேங்கிறான் ஐயா. மாயவளைக்குள்ளிருந்து நடுநியாயம் தீர்த்து வரேங்கிறான். எல்லாம் கர்மா. அவனவன் கர்மாவினப்படி அவனவனு கொள்றான். அதுக்கு அவன் எப்படியா பொறுப்பாவான்? புரிஞ்சுக்கோங்க. எங்க அப்ப பொக்கிஷம் 18 துர்க்கையாலே பாலாகும் லோகம் இல்லாங்கிறான். அந்த கலியுகத்தை சீக்கிரத்தை அழிக்க போறான். தர்மயுகம் வரப்போகுது. தர்மயுகத்துல சாதுக்கள் மட்டும் தான் இருப்பான். நல்ல பிள்ளைகள் மட்டும் தான் சாது தர்மயுகத்துல வாழ்வு. அதுக்குள்ள இந்த படுபாவி அத்தனை பேரும் கொண்டு நரகத்துக்கு கொண்டு போயிருவான். நமச்சிவாய. திருச்சிட்டம்பலம் சொன்னா விடிய சொல்லுவேன். கேட்கறதுக்கு நீங்க கேட்க மாட்டீங்க. நமச்சிவாய. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே,
தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமேனியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமேனியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்தளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய இந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளே. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணியபலம் தங்களுக்கு கோடான கோடியாக வரும் உறவுகளே. நம சிவாய.